இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரும் சமூக விடுதலை போராட்ட வீரருமான நல்லக்கண்ணு உடல் நலக்குறைவால் காலமானார். தோழர் ரா நல்லக்கண்ணு கட்சியில் உறுப்பினராக சேரும் பொழுது கட்சிக்கு வயது 17. 15 வயதிலேயே நெல்லை மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் தெருக்களிலே இந்திய விடுதலைக்கு முழக்கமிட்ட சின்னஞ்சிறு இளைஞர். அடிமைப்பட்டு கிடக்கும் இந்தியாவிற்கு என்று விடுதலை வரும் என்ற தாகம் நெஞ்சிலே தேங்கி கிடந்த நேரம், தன் வயதொத்த இளைஞர்களுடன் வீதிகளிலே மகாகவி பாரதியின் என்று தணியும் இந்த சுதந்திர தாகம், என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என கவிதையை பாடிக்கொண்டே செல்வாராம். நல்லக்கண்ணு 1943ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தார். நாங்குநேரி, களக்காடு பகுதிகளில் கட்சியின் அமைப்பாளராக செயல்பட்டார். நெருக்கடியான தலைமறைவு வாழ்க்கையில் விவசாய சங்கத்தில் பணிபுரிந்தார். எண்ணற்ற போராட்டங்கள். 1946ஆம் ஆண்டு ஜனசக்தியின் பணி செய்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்டார். தேச விடுதலைக்கு பின் திரும்பி வந்து கட்சி பணிகளை தொடங்கினார். 1948ஆம் ஆண்டு 109 தோழர்கள் மீது போடப்பட்டது வழக்கு. நல்லக்கண்ணுவிற்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. பின்னர் 7 ஆண்டாக அது குறைக்கப்பட்டது. விடுதலைக்கு பின்பு 1958ஆம் ஆண்டு பேராசிரியர் நா. வானமாமலை தலைமையில் திருமணம் நடைபெற்றது. மருதன் வாழ்வு அண்ணசாமியின் மூத்த மகள் ரஞ்சிதத்தை கரம் பிடித்தார். 2 பெண் குழந்தைகள். எளிமை, அன்பு, தீர்க்கமான பார்வை. 100 வயதை கடந்த நல்லக்கண்ணு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முகமாக இன்றும் இருக்கிறார். தோழர் நல்லக்கண்ணு பொது வாழ்விற்கு ஒரு எடுத்துக்காட்டு. நம்மோடு வாழ்ந்து மறைந்த மகத்தான தலைவருக்கு ஆழ்ந்த இரங்கலை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.